ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலில் இருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும்னா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கேஷ்யூ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் கிஸ்மிஸை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இதே பேனில் ஒரு 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வசங்கினா போதும். தேங்காய் ஓரளவுக்கு வசங்கிருச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். நான் இங்கே 2 பெரிய சைஸ் நேந்திரம் பழம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கட் பண்ண பழத்தை சேர்த்துடலாம். பனானா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. பனானா ஃப்ரை ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கேரமலைஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. பனானா நல்லா கேரமலைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை உடைச்சி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வறுத்த தேங்காய் திருவலை சேர்த்துடலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனானாவே சேர்த்துடலாம். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துட்டு இதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம பேனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது பேனை விட்டு இளவி வரணும். அப்போ தான் அது கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ டாப் லேயரும் லைட்டாக கிறிஸ்பி ஆகணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பேனை வச்சு லைட்டாக ஃப்ளிப் பண்ணிடலாம். இதையும் ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.